அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. நான் அவங்கள பார்க்கணும். பார்க்க முடியாது. அண்ணே உள்ள வாங்க அண்ணே, என்ன வெளிய நிக்கிறீங்க? இப்ப நான் உள்ள போலாமா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. உள்ள போ. துண்டை போடுறது பெருசு இல்ல, அது கரெக்டா போட தெரிஞ்சுக்கணும். இந்த துண்டியாவது கடைசி வரைக்கும் மாத்தாத. போ. எனக்கு இந்த பாம்பு பத்துக்குள்ள கையுட்டிகளை கடிச்சிடாதீங்களா? உள்ள போலாம்பா. ஏன்? எதுக்குதான் வந்தான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இவர் சம்டைம் இவர் கரெக்ட். டேய் போ. என்னண்ணே எல்லாரும் வீட பாத்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன தரையை பாத்துட்டு நிக்கிறீங்க? அண்ணே என்னண்ணே கண்ணு கலங்குறீங்க? என்னாச்சு? நீ நம்ம என் பொண்ணை காப்பாத்தணும். ஏ அவளுக்கு என்னாச்சு சொல்லுங்க அண்ணே. அம்மா, உனக்கு தான் தெரியுமே, நான் அவன் மேல உயிரே வச்சிருந்தேன். ஆமா, ஆனா இப்ப அவ உயிர் உன் கையில தாம்மா இருக்கு. ஒரு வேலைக்காரிய விட கேவலமான மோகம். கட்டினா படையப்பனதா கட்டிக்குவேன்னு அவ வெறித்தனமா இருக்கா. எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தோம், அவ முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இப்படியே விட்டா ஒருவேளை செத்துருவாளும் பயமா இருக்கு. நீ தான் பெரிய மனசு பண்ணி அவளை மருமகளா ஏத்துக்கணும். அத்தை, நான் உங்க பொண்ணுக்கு பண்ண துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பழி வாங்கிடாதீங்க. அவ வாழ்க்கை நாசமாவாம இருக்கணும்னா நீ தான் அவளை காப்பாத்தணும். என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் பரவாயில்ல, உன் காலில் விழுந்து கேட்கிறோமா. அண்ணே என்னண்ணே இது சின்ன பிள்ளை மாதிரி? கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்கு நாளைக்கே வந்து நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன். படைப்பா, உனக்கு சம்மதம் தானே? நீங்க தான் சொல்லிட்டீங்களேம்மா, உங்களுக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான்மா. ரொம்ப சந்தோஷமா பிள்ளை. என்ன அழறியா? உன் தகுதி என்ன, நிலைமை என்ன? நீ நிலாச்சோறு சாப்பிடுறவடி. நான் நினைச்சா நிலாவுக்கே போய் சாப்பிடுவேன். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஆனா இந்த நீலாம்பரி ஒண்ணு நினைச்சா அத நடத்தாம விட மாட்டா. விதவை இந்த அட 1000 தான் இருந்தாலும் நீ என் தங்கச்சிமா, எடுத்துட்டு வா. ஓ கொண்டாம்மா. என் மகன் படையப்பனு உங்க மக வசுந்தராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். உங்களுக்கும் உங்க மகளுக்கும் சம்மதம்னா தட்டை வாங்கிக்கங்க. எதுக்கு பயப்படுறீங்க? உங்களை இங்க யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நமக்கு துணையா அந்த 6 படையப்பனும் என் மகன் படையப்பனும் இருக்கா. உங்களுக்கு சம்மதம்னா தைரியமா தட்டை வாங்குங்க. சரியான அடி. இப்ப என்ன சொன்ன? விதவையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி இல்லையா நீயே? அன்னைக்கு என் மகளை கலங்க வச்சுட்டு உனக்கு வேறொருத்திய மருமகளா கொண்டு வந்தியே, அன்னைக்கும் நான் விதவைதான். அப்போ இந்த தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியல? தெரியாது. காரணம் பணம். அந்த பணம் இன்னைக்கு எங்க கிட்ட நிறைய இருக்குங்கிறதுக்காக வயசு வித்தியாசம் பார்க்காம வெக்கம் இல்லாம நேத்துக்கு என் காலில் வந்து விழுந்தியே. சரி, தங்கச்சி தான் அன்னைக்கு ஞாபகம் இல்ல, என் புருஷன் ஞாபகம் இருந்துச்சா? இந்த ஊர் ஜனங்க முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருந்துச்சா? அந்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிற ஞாபகம் உனக்கு இருந்துச்சா? மனுஷனா இருந்தா தானே இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நீ என்ன கேட்கலாம், நேத்துக்கு நீ எனக்கு கொடுத்த வாக்கு என்னடி ஆச்சுன்னு. கொடுத்த வாக்க தவற பரம்பரையில நான் வாக்கப்படல. வாழ்க்கை பூரா கொடுத்த வாக்க காப்பாத்தணும் நினைக்கிறது தான்
என் குடும்பம். நேத்துக்கு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், உன் வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வரேன்னு. உன் பொண்ண நிச்சயம் பண்ண வரேன்னு இல்ல. நீ வேணா பரம்பரை பரம்பரையா வந்த பழக்கத்தை மாத்தி உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா என் புருஷன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதுல கணீர்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. கட்டிக்க போறவங்க சம்மதத்தோட தான் அந்த 6 படையப்ப முன்னாடி என் படையப்பனோட கல்யாணமும் நடக்கும். யாரையுமே மதிக்காம சொத்து செல்வாக்கு ஆசைப்பட்டு விரும்பினவளை மறந்துட்டு வேறொருத்தி கழுத்துல தாலி கட்டினா ஓம் புள்ள. ஆனா என் மக 10 மாசம் சுமந்து பெத்த என் வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மனசார விரும்பினவளை மறந்துட்டு ஓம் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாரானா. ஆனா பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்காதவங்க பெத்தவங்களாவே இருக்க முடியாது. என் பிள்ளையோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். இவன் கற்பூரம் மாதிரி. ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் யார் கொளுத்தினாலும் ஒரே ஜோதிதான்.